ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். இன்னைக்கு டி நகரில் ஒரு புக் ஃபேர் சொல்ல முடியாது, புக்ஸ்லாம் கிலோ கணக்கில் விற்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ கிலோனா அள்ளி போடலாம் சொல்லிட்டு, சரி அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டு டி நகர் கலக்கணும். அதுக்குள்ள எங்கள் பசங்க தர்பூசணி அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க அந்த இடத்துல என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்னடா தமிழ் போலாமா? ஐயோ டி நகருக்கு வந்திருக்க. இப்போ நாங்கள் வந்து புக் வாங்க வந்திருக்கோம். இதே எங்கள் டாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ணா எங்கள் அண்ணா அங்கே இருக்காங்க. அவங்க அண்ணாவா நீ தான் கெஸ்ட்டு. ஹைடு வா. அண்ணா வரல, இன்னும் வெயிட் பண்ண. ஓகே சரி. டி நகர் புக் வாங்க வந்திருக்கோம். ஸ்டோரி புக். ஸ்டோரி புக் அது அமுக்க முடியாது. ரெடி அது அமுக்க முடியாது. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா பெருசாக இருந்தது. நல்ல பெரிய ஹால் ஃபுல்லாக புக்ஸு. மனசு ஃபுல்லாக ஒரே சந்தோஷம். சரி நமக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த ஒரே இடத்துல கிடைச்சிரும். நான் கொஞ்சம் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எனக்கு கிடைக்கும்னு நம்பி வந்தேன். சரி பசங்களுக்கும் அப்படியே குட்டி ஸ்டோரிஸ் எடுத்துடலாம். ஸ்டோரி புக்ஸும் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அடிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல. என் பையன் என்ன சொல்கிறான் பாருங்க. என்னடா நான் தேட வந்த புக் வந்து ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டரா? ரைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எதிர்பார்த்தோன்னா பசங்களுக்கு தேவையான புக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக 1000 ரூபாய்னாங்கன்னா அங்கே போனால் 1500 சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸில் எவ்வளோ புக்ஸ் அடங்குதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். சரி ஏதாவது மார்க்கெட் ரிலேட்டடான புக்ஸ் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக ஃபிக்ஷன்ஸ் ஸ்டோரிஸ் அதுதான் அதிகப்படியாக இருந்தது. ஏதாவது மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்டாக் மார்க்கெட் எதனா புக் இருக்காடான்னு கேட்டால் எல்லாம் தீர்ந்துருச்சு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் டி நகர் வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் எங்கள் பசங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஸ்டோரி புக்கெலாம் இருக்குது எடுத்து கொடு சொல்லிட்டு. எவ்வளோ 1500 ரூபாய்க்கு எவ்வளோ ஸ்டோரி புக் வாங்குறது? ஏன்னா மிக்சடாக இருக்கலான்னு பார்த்தோம். கடைசியாக டி நகருக்கு வந்து ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் புக் கடையில் புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி தமிழ் வேலை முடிஞ்சது. வீட்டுக்குள்ளமா வரமாட்டோம் உங்களுக்கு.